This video is sponsored by BuyMote app. BuyMote e-shopping application is one of the online shopping app new available on Play Store and App Store. BuyMote e-shopping. Link in description. Check it now. நாயகி ஆவியா. ஆவியா ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்ததும் இயற்கையை வெகுவாக காதலிக்கும் ஒரு சாதாரண பெண். அவளது கண்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு கலை நுணுக்கம் உள்ளது. பசுமை வயல்கள், பகல்களில் வேலை செய்யும் கூலிகள், கோயிலில் விளங்கும் ஒளிகள் போன்றவை அவளின் மனதில் பதியும். தனது அன்னையின் பழைய கேமராவில் சின்ன சின்ன நிமிடங்களை படமாக்குவதை அனுபவிக்கிறாள். அவள் தனது நண்பன் கார்த்திக்கின் உதவியுடன் ஒரு சமூக ஊடக கணக்கை தொடங்குகிறாள். அவள் எடுத்த படங்கள் சிறு கூட்டத்தில் பங்கு பெறும்போது பாராட்டு பெருகுகின்றன. ஒரு பிரபல புகைப்பட கலைஞரின் கருத்து: இந்த பார்வை திறன் மிகவும் தனிப்பட்டது. முயற்சி செய்தல் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். கலை மீது உள்ள வெறியும் எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்ற உறுதியும் கொண்டு கார்த்திக்கின் உற்சாகத்துடன் ஆவியா சென்னைக்கு செல்ல தீர்மானிக்கிறாள். சென்னையில் அவள் சந்திக்கும் புதுமையான சூழல், இடங்கள் பிரம்மாண்டமானவை, மக்கள் வேகமாக நகர்கிறார்கள். அவள் தனது சிறிய கிராமத்தை நினைத்து தொலைந்து போகும் உணர்வில் மூழ்கிறாள். கலைத்துறையில் தொழில்முறை மனிதர்களின் பேச்சிலும் நடக்கும் நிகழ்வுகள் அவளுக்கு புதிய உலகத்தை அறிமுகப்படுத்துகின்றன. அவள் சில புகைப்பட போட்டியில் கலந்து கொள்கிறாள். ஆனால் அவளுடைய படங்கள் சாதாரணமானவை என்று விமர்சிக்கப்படுகின்றன. தொழில்முறை போட்டியாளர்களுடன் போட்டியிடும் போது அவளுக்கு தன்னம்பிக்கை குறைவு ஏற்பட்டாலும் தனது வலிமையை உணர்கிறாள். முதலாவது வாய்ப்பு: ஒருமுறை சாயா என்ற பெரிய போட்டியாளரை சந்திக்கிறாள். அவள் தனது திறமையை நிராகரிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் இந்த அனுபவம் ஆவியாவை வலுவாக்குகிறது. புதிய வழிகாட்டுதல்: அரவிந்த் என்ற புகைப்பட நிபுணர் அவளுடைய திறமையை பார்க்கிறார். அவர் உழைப்பையும் மன உறுதியையும் பாராட்டுகிறார். அவளுக்கு ஒளியின் அமையும், பின்புலத்தின் பிரம்மாண்டம் மற்றும் கதையின் அடிப்படையை புகைப்படத்துடன் இணைப்பது போன்றவற்றை கற்றுக் கொடுக்கிறார். உன் போட்டோக்கள். அரவிந்த் ஒரு ஒழுக்கமான கலைஞர், ஆனால் அவள் மீது காதல் உருவாக ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் அவள் தனது திறமையை மேம்படுத்தும் போது குழப்பத்தில் காதல் என்பதை சந்திக்கிறாள். முதன்மையான போட்டி: ஒரு பெரிய புகைப்பட கண்காட்சியில் பங்கேற்க அவள் தயாராகிறாள். சாயா இங்கு அவளது திறமையை மறுக்க முயற்சிக்கிறாள். சாயாவின் மோசடிகள்: சாயா தனது சக்தியை பயன்படுத்தி ஆவியாவின் படங்களை திருடி அவளை தவறாக சித்தரிக்க முயற்சிக்கிறாள். இந்த நிலையில் தனது தனித்துவத்தையும் உழைப்பையும் மற்றவர்களுக்கு நிரூபிக்க ஆவியா உறுதியுடன் செயல்படுகிறாள். கடைசி வாய்ப்பு: அரவிந்த் ஆதரவுடன் தனது வெற்றியை சாயா முன் நிரூபிக்கிறாள். அவளுடைய கதையும் படங்களையும் ஆவியா காட்சிப்படுத்துகிறாள். ஆவியாவின் வெற்றி: ஆவியா புகழ்பெற்ற கலைஞராக மாறுகிறாள். தனது கிராமத்து பார்வையையும் அதன் உண்மையை மற்ற உலகத்துக்கு காட்டுவதில் பெருமை கொள்கிறாள். கலைகளுக்கு அப்பால் செல்கின்ற காதலும் வாழ்க்கையுடன் அவளுடைய முழுமையான வெற்றியாக முடிகிறது. சரியான இடைப்பாடு என்பது வெளி உலகம் பார்வையால் வராது. அதை தன்னம்பிக்கை, உழைப்பு மற்றும் உண்மையான கனவுகளால் உருவாக்க முடியும். சென்னையில் புகழ்பெற்ற கலையரங்கில் ஆவியா தனது முதல் தனி கண்காட்சியாக தயாராகி இருந்தாள். இது அவரது பயணத்தின் உச்சநிலை, அவரது கனவுகள் நிறைவேறும் தருணம். அவளது காட்சி கிராமத்தின் குரல் என்ற தலைப்பில் அமைந்தது. அவளுடைய கிராமத்தின் இயல்பான அழகை வெளிக்கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது. ஆவியாவின் படங்களின் பசுமை வயல்களின் அமைதி, மந்தை வசைகளின் குழந்தைகளின் சிரிப்புகள், குடும்பங்களை இணைக்கும் சிறு தீபங்களின் ஒளி என கிராமத்தின் அனைத்து எளிய தருணங்களுடன் இடம்பெற்றிருந்தன. பகலின் சூரிய ஒளியின், வயல்களின் உழைக்கும் விவசாயிகளின் சிரிப்பு ஒரு பெரிய கதையாக சொல்கிறது என்று அவள் மெல்லிய சிரிப்புடன் விரிவுபடுத்தினாள். ஆவியாவின் வெற்றியை பொறுக்க முடியாத சாயா அவளுடைய படங்களை திருடியதாக புகார் அளிக்க முயற்சிக்கிறாள்.
ஆனால் அரவிந்தின் மற்றும் மற்ற கலைஞர்களின் ஆதரவால் உண்மையை நிரூபிக்க ஆவ்யா தன்னம்பிக்கையுடன் நிற்பாள். நீங்கள் எத்தனை தடைகளையும் உருவாக்கினாலும் ஒரு கலைஞரின் உண்மையான பார்வையை ஒழிக்க முடியாது என்று அவள் பத்திரிகையாளர்களுக்கு பதிலளிக்கிறார். சாயாவின் மோசடிகள் வெளிச்சத்திற்கு வந்தபோது அவளுடைய செல்வாக்கு குறைந்து ஆவ்யாவுக்கான பாதை சீராகியது. கண்காட்சிக்கு பிறகு ஆவ்யாவின் படங்கள் அனைவராலும் பார்க்கப்பட்டன. அவளுடைய படங்களை பார்த்த பல்வேறு புகைப்பட நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் அவளுக்கு ஒப்பந்தங்களை வழங்கின. ஆனால் ஆவ்யா தனது முடிவில் உறுதியாக இருந்தாள். என் கலை உலகிற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். இது வணிகமாக மாறக்கூடாது. என் பார்வை என் பிறப்பிடத்தின் உண்மையை வெளிப்படுத்துவதில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் அறிவித்தாள். அரவிந்த் அவளுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். அவளது வழிகாட்டுதல் மற்றும் நம்பிக்கை இல்லாமல் அவளுடைய பயணம் இவ்வளவு வெற்றிகரமாக இருக்க முடியாது. கண்காட்சி முடிந்த பிறகு இருவரும் தனியாக நேரம் செலவழிக்கிறார்கள். அரவிந்த் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார். நீ வெற்றி பெறுவது என் கனவு மட்டுமில்லை, ஆனால் உன்னிடம் இருக்கும் பார்வை உலகத்தை கவரும் என்பதை நான் நம்பினேன். ஆவ்யா மெதுவாக பேசினாள். அது உன் நம்பிக்கையால் தான். ஆனால் நான் சுதந்திரமாக என் கனவுகளை சாதிக்க வேண்டும். அதனுடன் இணைந்து நாம் புதிய பாதையை கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் தங்கள் உறவுக்கு தனித்து ஒரு இடம் கொடுத்து இருவரின் கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். ஆவ்யா தனது கிராமத்திற்கு திரும்பிச் சென்று அங்கேயே ஒரு புகைப்பட பள்ளி தொடங்கினாள். அங்கே குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கலை உணர்வை ஊக்குவித்தாள். அவளுடைய அன்னை பயன்படுத்திய பழைய கேமரா இன்னும் அவளிடம் ஒரு நினைவாக இருந்தது. ஒரு மாலை நேரத்தில் குழந்தைகளின் பசுமையான சிரிப்புகளை படம் பிடிக்கும்போது அவள் மனத்திற்குள் ஒரு உண்மை வெளிச்சமாக வந்து சேர்ந்தது. சரியான இடைப்பாடு என்பது வெளியில் கண்டுபிடிக்கப்படுவதல்ல, அது உங்களுடைய உள்ளத்தின் அமைதியிலிருந்து உருவாகும்.